Next, first நம்ம previous partல என்ன பார்த்தோம்னா rate of change of quantities பார்த்தோம், applications of derivativesல. இதில் வந்து tangents and normals பார்க்குறோம். இந்த tangents and normalsல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு curve இருக்குது அப்படின்னா அந்த curveல இருக்கிற tangent லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு curve இருக்குன்னா அந்த curveல ஒரு particular பாயிண்டில் வரைகிற டேஞ்சண்ட்டும் அதோட நார்மலும் இந்த ரெண்டு லைன்ஸோட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் கொடுத்துருக்கிற டேஞ்சண்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கர்வும் டேஞ்சண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எந்த பாயிண்டில் வந்து அந்த டேஞ்சண்ட் இருக்குது, எந்த பாயிண்டில் அந்த நார்மல் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இந்த மூணு தான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டு ஃபைண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சண்ட் லைன் அண்ட் நார்மல் லைன் யூஸிங் டிஃபரன்ஷியேஷன். டேஞ்சண்ட் லைனோட ஈக்குவேஷன், நார்மல் லைனோட ஈக்குவேஷன் இந்த ரெண்டும் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி அந்த உங்களுக்கு டேஞ்சண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேஞ்சண்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்லோப்பு கொடுத்துருக்காங்க, டேஞ்சண்ட்டோட ஸ்லோப் கொடுத்துருக்குறாங்க, கர்வ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த பாயிண்டில் வந்து அந்த டேஞ்சண்ட் அந்த கர்வில் வந்து மீட் ஆகுதுன்னு சொல்லி அந்த பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். இந்த மூணு தான் வந்து இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வித் ஸ்லோப்பை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா y மைனஸ் ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இதில் இந்த எக்ஸ் நாட் ஒய் நாட்டுங்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பாஸ் ஆகிற அந்த பாயிண்டில் பாஸ் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி y மைனஸ் ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இந்த எம்ங்கிறது தான் என்னது, இந்த ஸ்லோப், இந்த லைனோட ஸ்லோப்பு. அப்போது அந்த ஸ்லோப்பை வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா the slope of a tangent to the curve y is equal to f of x at x naught y naught is given by dy by dx at x naught y naught. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, y is equal to f of x அப்படிங்கிற ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கர்வில் வரைய ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கிற டேஞ்சண்ட்டோட ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால கண்டுபிடிக்கலாம். அதாவது y is equal to f of x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர்ற அந்த இதில் போர்ஷனில் எக்ஸ் நாட் ஒய் நாட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த பாயிண்டில் பாஸ் ஆகிற டேஞ்சண்ட்டோட ஸ்லோப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். புரியுதா? அப்போ ஸ்லோப்னா என்ன? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். அதாவது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கு எக்ஸ் நாட் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லோப் கிடச்சிரும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பிகம்ஸ் y minus y naught is equal to f dash of x naught into x minus x naught. நம்ம ப்ரீவியஸாக என்ன எழுதியிருந்தோம்? y minus y naught is equal to m into x minus x naught எழுதியிருந்தோமா? அப்போ இந்த இடத்துல m is equal to f dash of x naught அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடுச்சு? y minus y naught is equal to f dash of x naught into x minus x naught அப்படின்னு மாறிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த டேஞ்சண்ட், இந்த கர்வில் வர டேஞ்சண்ட்டை தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ டேஞ்சண்ட்டோட ஸ்லோப் m அப்படின்னா அதில் இருக்கிற நார்மலோட ஸ்லோப் என்ன அப்படின்னா மைனஸ் 1/m இல்லையா? ஒரு டேஞ்சண்ட்டோட ஸ்லோப்பை எம்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற நார்மல் வந்து டேஞ்சண்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் -1 வரும்னு நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. அதுதான் நார்மல் ஆஃப் த டேஞ்சண்ட்டு வந்து நார்மல் ஆஃப் த டேஞ்சண்ட்டோட ஸ்லோப் வந்து -1/m. டேஞ்சண்ட்டோட ஸ்லோப் m அப்படின்னா நார்மலோட ஸ்லோப் வந்து -1/m. அப்போ நார்மலோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல mக்கு பதிலாக f dash of x நாட் போட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனில் -1/f dash of x நாட் போட்டோன்னா நார்மலோட ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட்னா y minus y naught into is equal to f dash of x naught into x minus x naughtங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல்னா இதே தான். இந்த ஸ்லோப்புக்கு பதிலாக இதோட ஸ்லோப் என்னது? -1/f dash of x naught. இது வந்து ஸ்லோப் ஆஃப் டேஞ்சண்ட், இது வந்து ஸ்லோப் ஆஃப் நார்மல். அப்போ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? f dash of x naught or dy by dx. y வந்து with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லோப் கிடச்சிடும். நம்ம பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மூணு தான்.
ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்னன்னு சொல்கிறோம், y minus y naught is equal to f dash of x naught is into x minus x naught, otherwise m into x minus x naught. இது வந்து minus 1 by m into x minus x naught. இப்போ இந்த கான்செப்ட்ஸ் இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். First problem, find the slope of tangent to the curve y is equal to x cube minus x at x is equal to 2. அதாவது என்ன கேட்குறாங்க, இந்த curve ஒரு curve இருக்குது, அந்த curveோட ஈக்குவேஷன் y is equal to x cube minus x. இந்த curveல இருக்கிற டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் கேட்குறாங்க. அப்போ இந்த curveல இருக்கிற டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம், நான் என்ன சொல்லியிருக்கோம், இந்த curve டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த ஸ்லோப் கிடச்சிடும், டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் கிடச்சிடும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். dy by dx is equal to 3x square minus 1. 3x square minus 1ல x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 11 வந்துடும். அப்போ இந்த கர்வில் போகிற டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் வந்து 11. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், find the point at which the tangent to the curve y is equal to root of 4x minus 3 minus 1 has its slope 2 by 3. அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்க, கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கிற டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த டேஞ்சன்ட் வந்து எந்த பாயிண்டில் வந்து இந்த கர்வில் வந்து டச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்லோப் கிடைக்கும் இல்லையா, dy by dx கண்டுபிடிங்க. that is equal to root of 4x minus 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 2 into root of 4x minus 3. திருப்பி 4x minus 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4, minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 divided by root of 4x minus 3ன்னு வரும். இப்போ 2 divided by root of 4x minus 3 என்னன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, என்னது இதுதான் ஸ்லோப்பு, அந்த ஸ்லோப் என்னன்னு கொடுத்துட்டாங்க 2 by 3. அப்போ இது கூட இதை ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 4x minus 3 is equal to 3ன்னு வரும். அப்போ இதிலிருந்து நம்ம x கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்கொயர் ரூட் இந்த சைட் கொண்டு வந்து ஸ்கொயர், ஸோ 4x minus 3 equal to 9, ஸோ 4x is equal to 12, x is equal to 3. இப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் கர்வோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா y கிடச்சிடும். அப்போ எக்ஸை கொண்டு போய் கர்வோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 3 are 12, 12 minus 3 9, root of 9 3, 3 minus 1 2, y is equal to 2. இப்போ x3 y2 3,2ங்கிற பாயிண்டில் தான் வந்து இந்த டேஞ்சன்ட் வந்து இந்த கர்வில் வந்து டச் ஆகுது. அப்படி டச் ஆகிற டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் தான் 2 by 3. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், find the point on the curve y is equal to x square minus 5x plus 4 at which the tangent is parallel to the line 3x plus y is equal to 7. என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, y is equal to x square minus 5x plus 4 அப்படிங்கிற கர்வ் கொடுத்துருக்குறாங்க. அதில் இருக்கிற டேஞ்சன்ட் வந்து இந்த லைனுக்கு பேரலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, அந்த கர்வில் இருக்கிற டேஞ்சன்ட்டும் இந்த லைனும் பேரலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த கர்வோட டேஞ்சன்ட்டும் இந்த லைனும் பேரலல்னா இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பும் இந்த பேரலல் லைனோட ஸ்லோப்பும் ஈக்குவல். ஏன்னா பேரலல் லைன்ஸுக்கு எப்பவுமே ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதோட ஸ்லோப் தான் அதோட ஸ்லோப்பும். அப்போ இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் கிடச்சிருச்சுன்னா அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம், ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு திஸ் லைன். ஸோ அப்போ இதோட இது கண்டுபிடிக்கலாம், ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆக்சுவலாக இதை வந்து நம்ம y is equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு லைனோட ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வந்து y is equal to mx plus c. இதில் mங்கிறது என்னது, ஸ்லோப்பு. அப்போ 3x plus y is equal to 7 y is equal to இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றினீங்கன்னா என்ன வரும், y is equal to 7 minus 3xன்னு வரும். அதர்வைஸ் minus 3x plus 7. அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், m is equal to minus 3ன்னு வந்துருச்சா. அப்போ இந்த லைனோட ஸ்லோப் என்ன, -3. இந்த லைனோட ஸ்லோப் -3னா இந்த கர்வோட டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பும் -3 தான். ஸோ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் இஸ் ஆல்சோ -3. அப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, dy by dx. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண வர்றது தான் ஸ்லோப். அப்போ dy by dx என்ன, 2x minus 5.
2x minus 5 is equal to minus 3. So x is equal to 1 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 1 கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y கிடச்சிடும். y is equal to 0. So the point is 1, 0. அப்போ இந்த கர்வில் 1, 0ங்கிற பாயிண்டில் தான் இந்த டேஞ்சன்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னு மீனிங். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Find the points on the curve y is equal to x cube minus 6x square plus x plus 3 where the normal is parallel to the line x plus y is equal to 1729. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா y is equal to x cube minus 6x square plus 6x plus 3ங்கிற ஒரு கர்வ் இருக்குது. அந்த கர்வோட நார்மல் வந்து இந்த லைனுக்கு parallel. இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் next problem, find the points on the curve y is equal to x cube minus 6x square plus x plus 3 where the normal is parallel to the line x plus y is equal to 1729. இதில் இப்போ நம்மளுக்கு வந்து கர்வ் கொடுத்துருக்காங்க. கர்வோட ஈக்குவேஷன் வந்து y is equal to x cube minus 6x square plus x plus 3. அதில் அந்த கர்வில் இருக்கிற நார்மல் வந்து இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறத வச்சு இதுக்கு இதுக்கு பேரலாக இருக்கிற நார்மலோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணணும், y is equal to mx plus cங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். y is equal to இது வந்து நார்மல் அப்படிங்கிறதுனால இதை வந்து -1/m x plus c அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ y is equal to -x ப்ளஸ் 1729 அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் மாறுது. அப்போது இதிலிருந்து இந்த ரெண்டை கம்பேர் பண்ணுறதுலேருந்து என்ன தெரியுது, -1/m is equal to -1 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரெண்டை கம்பேர் பண்ணுறதுனால -1/m is equal to -1 அப்படின்னு என்ன மீனிங்கு, இந்த நார்மலோட ஸ்லோப் வந்து -1 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டேஞ்சண்ட்டாக இருந்தால் m is equal to எடுத்துக்குவோம். இது நார்மல் அப்படிங்கிறதுனால -1/m எடுத்துக்கிறோம். அப்போ -1/m is equal to -1. ஸோ இதோட நார்மலோட ஸ்லோப்பும் -1. அப்போது நம்மளுக்கு வந்து ஸ்லோப் ஆஃப் நார்மல் -1 தெரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லோப் ஆஃப் நார்மல் -1 அப்படின்னா இதிலிருந்து ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்டுங்க m. அப்போ m is equal to -1/-1 that is +1. அப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் +1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் என்ன தான், ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் தான். dy/dx is equal to 3x square minus 12x plus 1 is equal to 1. அப்போது that is equal to m. அப்போ 3x square minus 12x plus 1 is equal to 1. இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 0. ஸோ 3x square minus 12x is equal to 0ன்னு வந்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணிங்கன்னா x வந்து 0,4ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதில் y வந்து 3ன்னு கிடைக்கும். எக்ஸு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y வந்து -25ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன, 0,3 அண்டு 4, -25 தான் நம்மளோட பாயிண்ட்ஸ். அவங்க கேட்டிருக்கிற பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த கர்வ் y is equal to x power 4 plus 2 into e power x at 0,2. அதாவது இந்த கர்வோட டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷனையும் நார்மலோட ஈக்குவேஷனையும் கேட்குறாங்க அட் 0,2. அப்போ y is equal to x power 4 plus 2 into e power xங்கிறது தான் கர்வு. இப்போது இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பையும் இந்த நார்மலோட ஸ்லோப்பையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வர்றது தான் டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பு. இப்போ dy/dx is equal to 4 into x cube plus 2 into e power x. 2 கான்ஸ்டன்ட்டு e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ண e power x தான். அப்போது இதுதான் என்னது, இந்த டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன். டேஞ்சன்ட்டோட இது இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணதில் இந்த 0,2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வர்றதான் என்னது, ஸ்லோப்பு. இப்போ ஸ்லோப் at m is equal to 2 இல்லையா, 0,2. அப்போது இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 0 + 2
So dy by dx is equal to 2. So m is equal to 2. m is equal to 2. இப்போ m2 னா minus 1 by m என்ன minus 1 by 2. இப்போ slope of tangent வந்து 2, slope of normal வந்து minus 1 by 2. இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட்டும் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலும் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் என்ன y minus y0 is equal to m into x minus x0. அப்போ y0 என்ன 2, x0 என்ன 0. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு எம்மும் தெரியும், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா y minus 2 is equal to 2 into x minus 0. So y minus 2 is equal to 2x or 2x minus y is equal to minus 2 கிடச்சிடும். அப்போ இதுதான் வந்து டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு நார்மலோட ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா? y minus y0 is equal to minus 1 by m into x minus x0. நம்மளுக்கு y0 x0 அதே தான், minus 1 by m நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த இடத்துல. அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு நார்மலோட ஈக்குவேஷனும் கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கர்வ் கிடச்சிருக்கு, அந்த கர்வ் கொடுத்துருக்காங்க. அந்த கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டேஞ்சண்ட்டோட ஸ்லோப் கிடைக்கும். டேஞ்சண்ட்டோட ஸ்லோப்லேருந்து நார்மலோட ஸ்லோப்பை நாமளே கண்டுபிடிக்கிறோம். அந்த ரெண்டு ஸ்லோப்பையும் வச்சு அந்த ரெண்டோட ஈக்குவேஷன்ஸ் டேஞ்சன்ட் அண்ட் நார்மலோட ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் x square by 4 plus y square by 25 is equal to 1 at which the tangents are parallel to x axis parallel to y axis அப்படின்னு கொஷின். இப்போ நம்மளுக்கு கர்வ் இருக்குது. கர்வை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். x square by 4 1 by 4 x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 2x ப்ளஸ் 1 by 25 கான்ஸ்டண்ட்டை y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 2y. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால திருப்பி இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். dy by dx is equal to 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா x by 2 plus 2 by 25y into dy by dx is equal to 0. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், dy by dx வேணும். dy by dx மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இதெல்லாம் ரிமைனிங் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லோப் கிடச்சிரும். மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 25 by 4 இதுதான் வந்து ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட். இப்போ நம்மளுக்கு இந்த டேஞ்சண்ட்டோட ஸ்லோப்பு கிடச்சிருச்சு. இப்போ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா டேஞ்சண்ட் வந்து 0, அந்த ஸ்லோப் வந்து 0 இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த dy by dx 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா டேஞ்சண்ட்டோட ஸ்லோப்பு 0ன்னு அர்த்தம். அப்போ dy by dx is equal to 0. அப்போ இதுக்கு 0 ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. y 0வாக இருந்தால் இந்த ஹோல் டைம் இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால் y 0வாக இருக்காது, கண்டிப்பாக எக்ஸ் தான் 0வாக இருக்கும். எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு this is equal to 0ன்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கர்வில் நம்மளுக்கு கர்வ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கிடைக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் என்ன 0,5 ஆர் 0,-5. நெக்ஸ்ட்டு பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்னு என்ன அர்த்தம்னா அது வந்து நார்மல்னு அர்த்தம். அப்போ -1 by m தான் வந்து நம்மளோட ஸ்லோப்பு. -1 by m இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஸ்லோப்பில் m is equal to 0ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இதிலிருந்து -1 by m கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ -1 by m என்ன வரும், இது அப்படியே மைனஸ் இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதோட ரெசிப்ரோக்கல் 4y by 25 x is equal to 0. இப்போ இதில் x 0 ஆக முடியாது, ஏன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால் y 0. அப்போ இந்த y is equal to 0ன்னு கிவன் கர்வில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும். ஸோ 2,0 அண்ட் -2,0 தான் வந்து இதோட ரிக்வயர்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆல் லைன்ஸ் having slope 0 which are tangent to the curve y is equal to 1 by x square minus 2x plus 3. அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது dy by dx கண்டுபிடிச்சிங்கன்னா இது என்ன மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்காங்க, கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு v u dash minus u v dash by v square.
அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 வச்சுட்டு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 1 வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க ஆல் லைன்ஸ் ஹேவிங் ஸ்லோப் இஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன மீனிங்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2x ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது ஹோல் டேர்ம் 0 ஆயிரும் இந்த சைட் போகும்போது. ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா இந்த ஈக்குவேஷன் கிவன் கர்வோட ஈக்குவேஷனில் நம்ம ஒய்யை வந்து கண்டுபிடிக்கலாம் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப்னு வரும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் த்ரூ 1,1/2 ஏன்னா இந்த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 இந்த பாயிண்டில் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் மைனஸ் ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்ங்கிறது தான் ஈக்குவேஷன். அப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஸ்லோப் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிரும். ஹோல் டேர்ம் 0 ஆயிரும். ஸோ ஒய் மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2ங்கிறது தான் given required tangents equation.